நேற்றைய ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளே ஆஃப்லேருந்து வெளியேறி டீம் இருக்காங்க, பிளே ஆஃப் போகாமல் வெளியேறி டீம் இருக்காங்களே, அவங்க ஒரு இனி நம்மக்கிட்ட இலக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுவாங்க. அது இந்த பிளே ஆஃப் போன 4 டீமுக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்றைய ஆட்டம் கூட அப்படி தான் இருந்தது. இந்த லக்னோ பொறுத்த வரைக்கும் நேற்று ஆடின அந்த ஆட்டத்தை தொடக்கத்திலிருந்தே ஆடி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு குஜராத் இருக்கிற இடத்துல லக்னோ இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஆட்டம். 235 ரன் டார்கெட் 2020 மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் 235ங்கிறது ரொம்ப அதிகமான ஸ்கோர் தான். அதிரடியான ஆட்டத்தை விளையாடி குஜராத்தால் ஜெயிக்க முடியல. இது லக்னோவுக்கு ஒரு பெரிய பலன் இல்லாட்டி கூட அந்த பாயிண்ட் டேபிளை தக்க வைக்கிறது குஜராத்துக்கு ஒரு ஜர்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது நிச்சயமா. ஆக்சுவலாக வந்து குஜராத்துக்கு நேற்று ஒரு நல்ல மேட்ச். ஆக்சுவலாக டாஸ் வின் பண்ணி முதல் தப்பே குஜராத் எங்கே பண்ணாங்க அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி சுப்மன் கில் சேசிங் பண்ணலாம். ரெகுலராக அவர் சேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் இந்த கிரவுண்டில் அடித்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அது நேற்று மேட்ச்சில் ஒரு பெரிய அடி, மரண அடியாக விழுந்திருக்கு டாஸில். ஸோ டாஸ் தான் அப்படி ஆச்சு அப்படின்னும் போது அவருடைய போலிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 200க்குள்ளேயாவது அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படியும் அவங்களால அதை செய்ய முடியாமல் அவங்களுடைய முன்னணி போலர்ஸ் ரபடாவாக இருக்கட்டும், ரஷீத் கானாக இருக்கட்டும், ஸோ பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், முகமது சிராஜ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ மற்ற எல்லாருமே ஒரு 40+ அப்படிங்கிற ரன்னை கொடுத்தது ஒரு பெரிய இழப்பாக பார்க்குறேன். ஸோ இது குஜராத்துக்கு 2வது அடி. ஒவ்வொரு போலர்ஸ் அவங்க நம்பியிருந்த அந்த போலிங் டீம் நேற்று சுப்மன் கில்லுக்கு கைவிட்டாங்க. ஸோ அந்த போலிங் பட்டாளம் நேற்று சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுனால நேற்று அவங்க 235 ரன் அடித்தாங்க. 3வது தோல்விக்கு முக்கியமான காரணம் சேசிங்கில் எப்போவுமே இந்த 3 பேர் தான் ஆடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதர்சனாக இருக்கட்டும், பட்லராக இருக்கட்டும், சுப்மன் கில், இந்த 3 பேர் தான் எப்போவுமே மலை போல் நம்பி இருக்கிற இந்த 3 பேரை தான் வச்சு குஜராத் டைட்டன்ஸ் இந்த 18 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ விமர்சகங்களும் சரி, நிறைய ஃபேன்ஸும் சரி பேசிக்கிட்டே இருந்த விஷயம் என்னென்னா, மினிமம் அதாவது பவர் பிளேலையோ இல்லை 10 ஓவருக்குள்ளேயோ 3 விக்கெட்டை இழந்துட்டா குஜராத்துடைய அவங்களுடைய பலம், அதாவது மிடில் ஆர்டருடைய பலம், ஃபினிஷருடைய பலம் இன்னுமே டெஸ்ட் பண்ணவே இல்லை, பலம் இன்னும் தெரியவே இல்லை. அது நேற்று மேட்ச்சில் ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கு. ஸோ ஷாருக் கான் மட்டும் நேற்று கொஞ்சம் அடிக்கலைன்னா 200 ரன் கூட வந்திருக்காது. குஜராத்துக்கு இப்படி 3 விஷயத்தில் மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கு. லக்னோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னோ பட்டாபாக்கியம் உட்டாலகியம் அப்படிங்கிற மாதிரி தான் அடி வெளுல. ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காரு ரிஷப் பந்த். நேத்து பாருங்களேன், ரிஷப் பந்த் 2 6 அடிச்சார். ஆமா, 2 ரொம்ப 27 கோடிக்கு 2 6 அடிச்சு அதை கணக்கு பிடிச்சிட்டாரு. இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவங்களுடைய ஓனர் ரொம்ப அழகா சிரிச்சார். இல்ல அவர் அடிச்ச 2 ஃபிளிப் ஷாட் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன அப்படிங்கிற ரீதியில் தான் அந்த ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது. அடுத்த வருஷமும் இவரை வச்சுக்கணுமே, வேற வழி இல்லையே, அந்த ஃபார்முக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஓனருடைய எதிர்பார்ப்பு. அந்த லாஸ்ட் 2 6 நான் கூட யோசிச்சேன், வேற யாராவது இறக்கி விட்டுருக்கலாம், இந்த கடைசி ஒரு ஓவர் தான் இருக்கு, இதுக்கப்புறமாவது எதுக்கு ரிஷப் பந்த் வேஸ்ட் பண்ணோன்னு. ஆனா அடிச்சிட்டாருங்க. அந்த 2 6 16 ரன் போதும் அவர் கேமுக்கு அப்படின்னு அவருக்கு கொடுத்த அந்த 27 கோடிக்கு இது போதும் அப்படிங்கிற. ஆனால் மிட்சல் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேட்ச் வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க. 7 ரன் இருக்கும்போது 14 ரன் இருக்கும்போது அவருடைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அது அந்த கேட்ச் ஏண்டா மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் லக்னோவுடைய இந்த அளவுக்கு ஸ்கோருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கலாம்ல. இது இல்லை, நீங்கள் இந்த மார்ஷுடைய அண்ணன் ஷான் மார்ஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அவர் 100 அடித்தார். இப்போ 2 அதாவது சகோதரர்களில் 2 பேர் 100 அடித்த ஒரே ஒரு பேர் இவங்க மட்டும்தான், ஷான் மார்ஷ், மிச்சல் மார்ஷ். அப்படி ஃபஸ்ட்டு செஞ்சுரியை அவர் பதிவு பண்ணது நேற்று மேட்ச்சில். அப்படிங்கும்போது நீங்கள் கேட்ச் விட்டதை பற்றி பேசுகிறீங்க. ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நீ விட்ட நீ கெட்ட. அதனால அந்த மாதிரி தான் அடி வெளுத்துருவாங்க. அதுவும் 2 வாய்ப்பு. ஏன்னா இவங்க ரொம்ப சாதாரணமாக எடை போட்டாங்க. லக்னோ நம்ம ஏற்கனவே பேசிகிட்டே இருந்தோம், சின்ன டீம்லாம் ரொம்ப அப்செட் பண்ணோம், நிறைய டீமை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால ஃபீல்டிங்கும் மோசம், பவுலிங்கும் மோசம். அதை தாண்டி நம்ம தான் பிளே ஆஃப்குள்ளே போயிட்டோமே அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 இடத்த தக்க வைக்கிறதுக்கு குஜராத் இந்த நேற்று மேட்சை ஜெயிச்சு ஆயிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்கே கூட ஆட போகிறாங்க. சிஎஸ்கே கூட இதே மாதிரி ட்விஸ்ட் ஏற்படலாம். கூட ஆடினாங்கன்னா கன்ஃபார்ம் குஜராத் வின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரோமோவில் பாருங்கள், சிங்கம்னு பேசுகிறான் திரும்ப.
சிங்கம் இந்த அணியை வந்து இது பண்றாங்க எல்லாருமே. சிங்கம் சொல்லிட்டு பாவம் சென்னை டீம் இன்னும் ரசிகர்களா ஏங்கிட்டு இருக்காங்க, இப்படியா மாறணும் அப்படின்னு யோசிச்சாங்க எல்லாருமே. சிங்கம் சொல்லி அவர் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு. ஆனா சிங்கம் வந்து திரும்ப இருக்குன்னா, யாராவது பாயிண்ட் டேபிள் மேல போகணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க கிட்ட வாங்க. சென்னை சொல்றாங்க, யாராவது பாயிண்ட் டேபிள் மேல போகணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க கிட்ட வாங்க. யாராவது ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க கிட்ட வாங்க. யாராவது முதலெடுத்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வாங்க, எங்கிட்ட வந்து வின் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சென்னையோட. பாருங்களேன், ஒரு 70-72 மேட்ச் ஆடி ஒரு பரபரப்பே இல்லாத ஒரு லாஸ்ட், அதாவது பிளே ஆஃப்க்கு முந்தின சுற்று லாஸ்ட் வாரத்துல நம்ம இருக்கிறோம். எங்கேயாவது பரபரப்பு இருக்கா? யார் உள்ள போவா, யார் வெளில போவா, யார் இதாவா, யார் ட்விஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற பரபரப்பே இல்லை. அது காரணம் யார் தெரியுமா? சிஎஸ்கே மட்டும் இவ்வளோ மேட்ச் தோத்ததுனால இந்த பரபரப்பே இல்லாமல், ரொம்ப ட்விஸ்டே இல்லாமல், காரம் உப்பு குப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சப்பையாக போனதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் ரொம்ப அழகாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் குஜராத்துக்கு வந்து ஒரு பெரிய பேரிடி அவங்க வந்து இது பண்ணலன்னா, இன்னைக்கு ஆர்சிபி வந்து அதே எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டா நல்லது. இல்லைன்னா இல்லை, இன்னைக்கு மேட்ச் பற்றி நம்ம பேசலாம். பாயிண்ட் டேபிள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லக்னோ பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஆட்டம், 235 ரன்னு 236 டார்கெட்டாக கொடுத்தாங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஏன் இவ்வளோ நாளாக அவங்க வெளிப்படுத்தலை? இந்த மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க டாப் 4 மேலே இருந்திருப்பாங்க, டாப் 4க்குள்ளே 1லேருந்து 4க்குள்ளே இருந்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்ல. இல்லை, லக்னோவை பொறுத்தவரையும் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த 4 ஃபாரினர்ஸுடைய ஆட்டம் தான். மார்க்ரம் அண்ட் பூரன் அண்ட் மில்லர், இந்த 4 பேரை நம்பி தான் அவங்க ஆட்டம் இறங்கினாங்க. மெயினாக வந்து இவங்க 3 பேரும் எப்படி அப்படின்னா நம்பிக்கை நட்சத்திரம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து போடும். பூரன் வந்து ஸ்டார்டிங்கில் செம்ம அடி அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் 2-3 ஒரு மேட்சாக சொதப்பினால அவங்க தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சாங்க. மார்க்ரம் வந்து ஓரளவுக்கு நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் மெயினாக இந்த வந்து மார்ஷ் இவங்களுக்குலாம் நீங்கள் சான்ஸ் கொடுத்தா தான் ஹிட் அடிப்பாங்க. அதனால் லக்னோவுடைய கேம் சேஞ்சுக்கு காரணம், தோல்விக்கு காரணம், இந்த கேமை எல்லா மேட்ச்லையும் வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னா இந்த மாதிரி பிச்சு வந்து கிடைக்காது. இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், அகமதாபாத் அப்படிங்கும் போது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், 200+ அடிக்கக்கூடிய ஒரு இது. கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, சென்னை மாதிரி பிச்சர்ஸ்லாம் இவங்களால இவ்வளோ பெரிய ரன்ஸ்லாம் அடிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது லக்னோவுடைய தோல்விக்கு நம்ம திரும்ப பேசிட்டு இருக்க விஷயம் ரிஷப் பண்ட் ஒரு மெயினான காரணம், அவுட் ஆஃப் ஃபார்மில் போனது. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் வீக்னஸ். நேற்று கூட பாருங்களேன், 200 ரன்னு அடிக்க விட்டு தான், ரொம்ப படுதோல்வி கிடையாது, ஒரு டீசெண்டான தோல்வியை தான் குஜராத் சந்திச்சாங்க. ஸோ அதனால போலிங் வந்து ரொம்ப பெரிய வீக்னஸ். அதனால தான் அவங்க வந்து முதல்ல இந்த மாதிரி, ஏன்னா லக்னோக்கு சான்ஸ் கிடைச்சது. நீங்க லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா உள்ள போயிருக்கலாம். ஆனா அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன அப்படிங்கிற ஆட்டம் தான். இந்த பாயிண்ட் டேபிள் நம்ம மீண்டும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ லக்னோ குஜராத் ஆட்டம் முடிகிற வரைக்கும் அந்த பாயிண்ட் டேபிள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஆட்டம் ராயல் சேலஞ்ச் பெங்களூர், ஹைதராபாத் 2 பேரும் மோதுறாங்க. 2 பேரும் அதிரடியான ஆட்டக்காரர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நேற்று மேட்ச் அவங்க தோல்வி அடைஞ்சாலும் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது இன்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டத்தில் அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை தக்க வைக்க முடியும். ஏன்னா அதை பீட் பண்ணுறதுக்காக பெங்களூர் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெங்களூர் அந்த இடத்துக்கு ஆர்சிபிஐ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பாயிண்ட் டேபிள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட் டேபிள் சாலமன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து பொறுத்த வரைக்கும் குஜராத், ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அப்படின்னு 2 டீம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்காக 2 டீமுமே மல்லு கட்டுவாங்க. இப்போ இதுவரை நேற்று நடந்த ஆட்டத்தின் வரை பார்க்கும்போது குஜராத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ குஜராத்துக்கு வந்து என்னன்னா இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஆர்சிபி அண்டு பஞ்சாபுக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு. அதுல 2 மேட்ச் வந்து ஆர்சிபி விளையாடுற மேட்ச் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்ச் வந்து கேகேஆர் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் டீம் கூட தான் விளையாட போறாங்க. ஆனால் வந்து பஞ்சாப் வந்து மும்பை கூட ஆட போறாங்க. அதனால பஞ்சாபுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து மும்பை வந்து காத்திருக்கு. ஏன்னா மும்பைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. மும்பை அந்த ஒரு மேட்சை ஜெயிச்சு எப்படியாவது முன்னாடி வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. இப்போ மும்பை ஒருவேளை தோத்தாலும் கூட அவங்க அந்த 4th பிளேஸ்ல நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இல்லையா, அதில் மாற்றம் வராது. ஆமா, மேபி 3rd இல்லை 4th தான் அவங்களுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து சான்ஸ் ரொம்ப மிஸ் பண்ற குஜராத் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாபோ ஆர்சிபியும் உள்ள வந்துருவாங்க. அப்படி குஜராத் வந்து எலிமினேட்டர் ரவுண்ட்ல
மும்பை கூட ஆடினாங்க அப்படின்னா மும்பை வந்து ஜெயித்து குஜராத்தை வெளியே அனுப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பட்லர் இந்த மாதிரி மெயினான பிளேயர்ஸ்லாம் பிளே ஆஃப்ல மிஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வெளியில போறனால குஜராத்துக்கு ஒரு பெரிய பேரிழப்பாக தான் நான் பார்க்குறேன் நேற்று மேட்ச் தோல்வி.